அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற சட்டமன்ற தேர்தல் இவற்றிலெல்லாம் முறைகேடுகள் நடந்திருப்பதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். போலி வாக்காளர்கள், போலி முகவரிகள், ஒரே முகவரியில பல வாக்காளர்கள், போலியான புகைப்படங்கள், முதல் முறையாக வாக்களிக்கக்கூடியவர்களை சேர்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஃபார்ம் 6 பயன்படுத்தி நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடுகள், இப்படியாக 5 முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக நேற்று செய்தியாளர்கள்ட்ட அவர் விளக்கினார். இதற்கு தேர்தல் ஆணையம் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. ஆதாரபூர்வமாக அவர் நிரூபிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது. ஜனநாயகத்தை ராகுல் கேலிக்கு உள்ளாக்குகிறார் அப்படின்னு பாஜகவும் விமர்சனம் செய்திருக்கிறது. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பின்னணி. வாக்குகள் திருடப்படுகின்றன என்று ராகுல் வீசும் அணுகுண்டுக்கு எப்படி பதிலடி தரப்போகின்றன தேர்தல் ஆணையமும் பாஜகவும் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரனும் வலதுசாரி கருத்தாளர் திரு நவநீதனும் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார்கள். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ரமேஷ் சேதுராமன், தலைப்புல சொல்லியிருக்கிற மாதிரி அணுகுண்டை தான் போட்டிருக்காரு. நேற்று ஒரு அரை மணி நேரம் ஆங்கிலத்திலும் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்தியிலும் அவர் இந்த விளக்கங்களை கொடுத்தார். ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி 5 விதமான குற்றச்சாட்டுகளை அவர் தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கிறார். வெற்றி இருக்குல்ல, தேர்தல் வெற்றிங்கிறத சந்தேகத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார். பாஜக இப்படிதான் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது, அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போயிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேத்தா அவங்க மேல குற்றச்சாட்டு எழுது. நம்ம இதை கடந்த காலங்களையும் பார்க்கணும். நம்ம இப்போ இவிஎம் இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்தா கூட அதுக்கு முன்னாடி காலத்திலாம் பூத் கேப்சரிங்லேருந்து எல்லாம் நடந்திருக்குங்கிறத பார்த்துருக்கோம். எல்லா தேர்தல் ஆணையங்கள் வேடிக்கை பார்த்ததுன்னு அந்த காலத்துலையும் சொல்லப்பட்டது. இப்போ இவிஎம் வந்தப்புறம் இவிஎம் மேல ஒரு டவுட் ஒன்றத்தை கிரியேட் பண்றதுக்கு முயற்சிகள் நடந்தன. உடனே தான் என்ன சொன்னாங்கன்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல விவிபேட், வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல், அது கொண்டு வரணுங்கிறதுக்கும் அதுவும் பண்ணியாச்சு. ஒப்புகை சீட்டு. இப்போ இதையும் அதுல அந்த கேள்விகள் இல்லை அப்படிங்கிறது வருது. இப்போ கோர்ட்லயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5% வரைக்கும் கவுண்ட் பண்ணும் இன்கேஸ் தேர் இஸ் டிஸ்கிரிபன்சி அப்படின்னு அவங்க சொல்லும்போது, ஒரு முறையான என்னை பொறுத்தவரை இந்த கடும் குற்றச்சாட்டுகள் வரும்போது எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடந்துக்கணும்னு பாக்குறேன்னா, யூ பி மோர் டிரான்ஸ்பேரண்ட். இந்தா முன்னாடி நான் இந்த விஷயங்களை வச்சிடுறேன், நீ ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னா பரவாயில்ல. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் அதை வித்ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லும்போது இந்த மாதிரியாக ஒரு சந்தேகங்கள் அது ஜெனுவினா இல்லையாங்கிறது அடுத்த பட்சம் சொல்லும்போது, இவங்க இந்த மாதிரியாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது அப்போ மக்கள் மனசுல இந்த கேள்விகள் எழத்தான் செய்யும். இப்ப நீங்க சொன்ன இந்த 2 விஷயம் இருக்குல்ல, பூத் கேப்சரிங் இல்ல இவிஎம் மிஷின் ஹேக் செய்யப்படுதோங்கிற சந்தேகம்ங்கிறது எலெக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய சந்தேகம். எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது, தேர்தல் நடக்கும்போது போய் பூத் கேப்சரிங் பண்றது, இல்ல கள்ள ஓட்டு போடுறது, இல்ல இதுல இவிஎம்ல ஹேக் பண்றது அப்படின்றதெல்லாம் ப்ராசஸ்ல இருக்குது. ஆனா இப்போ திரு ராகுல் காந்தி வச்சிருக்கிறது சுதந்திர இந்தியா வரலாற்றிலேயே ப்ராசஸ்லேயே, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ்லேயே இவ்வளவு குற்றச்சாட்டுகள்னு முன் வச்சிருக்காரு. இவ்வளவும் இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது இல்லையா? இவ்வளவு முறைகேடுகள் நடந்து, இந்த குற்றச்சாட்டுகள் கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. இது எழுப்பப்பட்டிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். மாசா நடந்து இல்ல அதுதான் சொல்றேன். அதை கோர்வையா எடுத்து அதை அடுத்த கட்டமாக கொண்டு சென்றார்களாங்கிறது தான் கேள்வி. இந்த குற்றச்சாட்டுகள் பிட்ஸ் அண்ட் பீசஸா பல மாநிலங்கள்ல தேர்தல் நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல மத்திய இதுல தேர்தல் நடக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பரவலான குற்றச்சாட்டுகள் கொண்டுதான் இருக்கிறதுங்கிறது தான் பாயிண்ட். இப்ப நான் அதே தான் சொல்லுவேன். இவ்வளவு நம்ம ஆட்டோமேஷன் அப்படின்ற முறையிலையும் எஃபிஷியன்சின்ற முறையிலையும் விவிபேட் சிஸ்டம் நம்ம கொண்டு வந்துட்டோம். இது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அடுத்தது விவிபேட். நான் என்ன சொல்றேன், ஒரு தேர்தல்ல நீங்க ஃபுல்லா எண்ணி காமிச்சிடுங்க. இது விவிபேட்டையா? விவிபேட்டை எண்ணி காமிச்சிடுங்க. சோ திஸ்
நீட் நாட் பி கொஸ்டின்ட். இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், எலெக்ஷன்ல நீங்க 5% வாக்கு எண்ணணும்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க அப்படி பண்ணாதீங்க. இல்ல சார், அது நீங்க சொல்றது அதுக்கு தான் நான் குறுக்கிட்டேன். இவிஎம் மிஷின்ல பதிவான 1,00,000 வாக்குகளுக்கு சரியான ஒப்புகை சீட்டு இருக்கான்னு நீங்க டெஸ்ட் பண்ணாவே இதெல்லாம் சரியா எலெக்ஷன் நடந்திருக்குங்கிறது தெளிவாயிடுமே நீங்க சொல்றீங்கல்ல. குற்றச்சாட்டு அது இல்ல. இல்ல புரிஞ்சுது, நான் வரேன். போலி நடக்கிறதுக்கு முன்னாடி போலி வாக்காளர்கள், போலி முகவரிகள், ஒரே முகவரியில ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டுல 80 வாக்காளர்கள் பதிவாயிருக்காங்க, 46 வாக்காளர்கள் பதிவாயிருக்காங்க. போலியான புகைப்படங்கள். ஒரு டிவி இதுல இந்தியா டுடே somebody I think went and verified also. ஆமா, இந்த மாதிரியாக இருக்கிறது. ஃபார்ம் 6 பயன்படுத்தி தான் நீங்க முதல்ல ஓட்டு போடுறதுக்கு நீங்க பதிவு செய்ய முடியும். அதுல 90 வயசு சேர்ந்தவங்க, 95 வயதை சேர்ந்தவங்க, 70 வயதை சேர்ந்த ஒரு பெண் வெவ்வேறு ஒரே பேரு தான், ஆனா வெவ்வேறு முறையில சர்நேம் மெயின் நேம்னு மாத்தி போட்டு 3 முறை அவங்க வாக்களித்திருக்கிறார்கள்னு இவ்வளவு குளறுபடிகள் எங்க நடக்குது? எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்குது. இல்ல, அததான் சொன்னேன். இப்போ அதுக்கு தான் என்ன மேண்டேட் பண்றாங்க, நீங்க முன்னாடி பேன் ஆதார் கூட இணைக்கணும்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்லப்படுது, உங்க ஓட்டர் ஐடியா ஆதாரோட இணைங்கன்னு சொல்றோம். அப்போ இந்த போலியான விஷயங்கள் செய்வதுங்கிறது தவிர்க்கப்படும்ங்கிறதுக்கு தான் பாயிண்ட். முன்னாடி ரேஷன் கார்டுக்கு அப்படியாச்சு, நம்ம அப்புறம் பேன் கார்டுங்கிறத பார்த்தோம், அப்புறம் டின்னுக்கும் இதே தான் சொல்றோம். இப்போ என்ன சொல்றோம்னா இதுக்கும் ஓட்டர் ஐடிக்கு. ஸோ இதுல இதை இன்னும் வேகமா என்ஃபோர்ஸ் பண்ணினா அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருவதற்கோ இந்த மாதிரியான போலியான விஷயங்கள்னு சொல்றாங்கன்னா அதை தவிர்ப்பதற்கும் பெருவாரியாக உதவியா இருக்கும். இல்ல செஞ்சதே தேர்தல் ஆணையம் தானே சொல்றாரு ராகுல். இல்ல செஞ்சதே தேர்தல் ஆணையம்னு எப்படி சொல்ல முடியும்? முறைகேடுல இல்லைங்க, தேர்தல் ஆணையம். இப்போ ஒரு பக்கம் என்ன சொல்றோம், நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒரு பக்கம் சொல்றோம், கோர்ட்லயே சொல்லுது, தேர்தல் ஆணையம் இந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு என்டிட்டி கிடையாதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நீங்க இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்க, வாட் எவர் இட் இஸ், ரெக்கார்ட்ஸ் வந்தா யாரும் கரெக்ஷன் வந்தா இது பண்ணுவீங்க, சரி பார்ப்பீங்க, வாட் எவர் இட் இஸ், அவ்வளவுதான் சொல்றோமே தவிர இந்த முறைகேடையே தேர்தல் ஆணையம் செஞ்சதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுல இந்த லூப் ஹோல்ஸ் இருக்குங்கிறதுனால நீங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கங்கன்னு வேணா சொல்லலாம், அதை சரி செய்யணும்னு வேணா சொல்லலாம். முறைகேடையே தேர்தல் ஆணையம் செய்தாங்கன்னு சொல்றாங்க ராகுல் சொல்றாரு. அவங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்றதான் அது சொல்றது என்ன வேணா சொல்லலாங்க. இப்போ நான் யாரு செஞ்சிருப்பா திரும்பவும் சொல்ல இல்ல, இது எந்த கட்சியாகவும் வச்சிருக்கலாம், இண்டிவிஜுவல்ஸ் செஞ்சிருக்கலாம், யார் வேணா செய்திருக்கலாம் தான் பாயிண்ட். கட்சியும் தனிநபருமா? எங்க கட்சிங்கிறது என்ன, பல தனிநபர்களை சேர்ந்த ஒரு இதுதான் இந்த கட்சின்னு நம்ம சொல்றோம். அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய மெத்தடாலஜிஸ்ல எப்படி பண்ணிருக்காங்கிறது தெரியாது. இது ஒரு விசாரணை செய்ய வேண்டியது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் இது விசாரணை செய்யட்டும் கூட சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை குற்றச்சாட்டு உள்ளாக்க முடியாது. இல்ல, தேர்தல் ஆணையத்தை குற்றச்சாட்டு உள்ளாக்குறது இல்ல. தேர்தல் ஆணையத்துக்கு எந்த மாதிரியான பிரஷர் கொடுக்கணும்னா இதை எப்படி கரெக்ட் பண்ண போறீங்க, வருங்காலத்துல எப்படி நடக்காம தடுக்க போறீங்க, இது ஜெனுவினா இருக்கும் பட்சத்துல தானே தவிர நம்ம 19க்கு அவங்களே தான் உட்கார்ந்து எல்லாம் பண்ணாங்கிறது சொல்ல முடியாதுங்கிறது தான் பாயிண்ட். அடுத்த முக்கியமா நம்ம வரேன் திரு அரவிந்த், இதற்கு முன்பும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மீதும் தேர்தல் நடைமுறைகள் மீதும் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை இப்போ திரு ராகுல் காந்தியும் வைக்கிறாரு. இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராயலாமே தவிர தேர்தல் ஆணையமே இந்த எல்லா முறைகேட்டுக்கும் துணை போயிருக்கு அப்படின்னு ஒரு முடிவாக வர முடியுமா அப்படின்னு திரு ரமேஷ் சேதுராமன் கேட்கிறார். இல்லைங்க, சமீபத்துல தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் அந்த சந்தேகத்தை எழுப்புகிறது. காரணம் என்னன்னா, இப்ப இந்த வாக்காளர் பட்டியல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது, போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்களின் குற்றச்சாட்டு. இதற்கான பதில் என்னவா இருக்கணும்னா, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லலாம்னா, ஒரு பதில் இதுக்கு தான் நாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நாங்க பீகார்ல பண்றோம், எனவே நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த போலி வாக்காளர்களை எல்லாம் நாங்க நீக்கலாம் அப்படின்னு சொன்னா அது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு பதிலா இருக்கும். ஆனா எலெக்ஷன் கமிஷன் அந்த பதில கூட சொல்லாம எலெக்ஷன் கமிஷன் இப்ப என்னங்கிறாங்க, ராகுல் காந்திட்ட நீங்க இந்த கொடுத்த தகவல்கள் அனைத்தையும் நீங்க ஒரு அபிடவிட்ல, ஸ்வார்ன் அபிடவிட்ல நீங்க எனக்கு கொடுக்கணும், இதுல ஏதாச்சும் ஒரு தவறான தகவல் இருந்தால் உங்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போங்கிறது ஒரு கன்ஃபரன்டேஷனலான ஒரு மோட்ல தான் எலெக்ஷன் கமிஷன் போறாங்க. இப்போ நான் முன்னாடி சொன்னேன், எஸ்ஐஆர்லயே இதே கேள்வியை நான் எஸ்ஐஆர் இதுக்கு தானே நாங்க பண்றோம்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்தா கூட அங்கேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது. என்னவென்றால் எதிர்கட்சிகளோட பேசிக் ரிக்குவயர்மெண்ட், ஒரு அடிப்படையான எதிர்கட்சிகளோட கேள்வி என்னன்னா, கேட்பது என்னவென்றால்
நீங்க வாக்காளர் பட்டியல் நீங்க கொடுக்கறத மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுங்க. நீங்க ஒரு ரெக்கார்டை கொடுக்குறீங்களா, ஆவணத்தை கொடுக்குறீங்களா, நான் அதை சர்ச் பண்ணி பாக்குற மாதிரி எனக்கு கொடுங்க. இப்போ நீங்க ஒரு வாக்காளர் பட்டியல் கொடுக்குறீங்க, அதுல என்னோட எலெக்ஷன் ஐடி கார்டு அரவிந்த் குணசேகர்னா அரவிந்த் குணசேகரன் டைப் பண்ணோம்னா அது எத்தனை நேரத்துல அரவிந்த் குணசேகரன் வருதுன்னு என்னால பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க கொடுங்க. அல்லது என்னோட ஓட்டர் ஐடி கார்டு டைப் பண்ணோம்னா அந்த நம்பர் எத்தனை முறை வந்துச்சுன்னா, இப்ப என்னோட ஓட்டர் ஐடி கார்டு ஒரே வாக்காளர் பட்டியலில் 2 முறை வந்துச்சுன்னா நான் 2-3 முறை ஒவ்வொரு பூத்லயும் நான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கேன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சர்ச்சபிள் ஃபார்மேட்லயே இல்லாம நீங்க ஒரு ஸ்கேண்ட் காப்பி கொடுத்தீங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டுல 68,000 பூத் இருக்கு. இப்போ ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு வாக்காளர் பட்டியல் நீங்க கொடுக்குறீங்க. 68,000 பக்கத்தையும் உட்கார்ந்து எந்த தனிப்பட்ட நபர்னாலையும் பண்ண முடியாது. தமிழ்நாடு மாநிலத்துல அது இன்னமும் இது போன்ற ஒரு தவறுகள் நடப்பாம இருப்பதற்கான காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுல மொத்தம் 68,000 பூத் இருந்தா 2,06,000 2,07,000 பதிவு செய்யப்பட்ட BLA இருக்காங்க, பூத் முகவர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் 2-3 68,000 பூத்துல 2 லட்சம் முகவர்கள்னா ஒவ்வொரு பூத்துக்கும் 2-3க்கு மேல முகவர்கள் இருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு பிரதான கட்சிக்கும் ஒரு முகவர்கள் இருக்காங்க. ஆனா நீங்க வடநாட்டுல போயிட்டீங்கன்னா, ஹரியானால போயிட்டீங்கன்னா 20,000 பூத்துல நீங்க மீறி போனா ஒரு 1000 பேர் தான் பூத் ஏஜென்டா இருக்காங்க, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பூத் ஏஜென்ட். குஜராத்ல போனீங்கன்னா அது ஒரு பூத்துக்கு ஒரு ஏஜென்ட் கூட கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல எதிர்கட்சிகள் நீங்க கொடுக்கிற தகவல்களை வீடு வீடாக சென்று டோர் டு டோர் வெரிபிகேஷன் பண்ணுவதற்கு பூத் முகவர்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. எனவேதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க கொடுக்க லிஸ்ட் சர்ச் பண்ணி பாக்குற மாதிரி கொடுங்கிறாங்க. இதை ஏன் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இது ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட் தானே. ஒரு வாக்காளர் பட்டியலை சர்ச் பண்ணி பாக்குற அளவுக்கு கூட ஒரு மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கூட நான் கொடுக்க மாட்டேங்கிறது, எதிர்கட்சிகள் எதை கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இரண்டாவது, மேலும் எலெக்ஷன் கமிஷன் மேல முன்வைக்கப்படும் இரண்டாவது குற்றச்சாட்டு, 1960 கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் 1960 ஃப்ரேம் பண்ணப்பட்டது. கடந்த 60 ஆண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. ஹரியானா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அட்வொகேட் மெஹ்மூத் பிராச்சாங்கிறவரு ஹரியானா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாருங்க. என்ன கேட்கிறாரு? ஃபார்ம் 17 எனக்கு டேட்டா கொடுங்க, அதே மாதிரி CCTV ஃபுட்டேஜ் எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவர் ஏன் அந்த குற்றச்சாட்டு கேட்கிறாருன்னா, 5 மணிக்கு மேல 10% மேல வாக்குப்பதிவுகள் பதிவாகி இருக்கிறது. எனவே 5 மணிக்கு மேல யார் வாக்களித்தார்கள் என்பதை நான் CCTVல பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு CCTV இருக்குதா, நீங்க எனக்கான தரவுகளை கொடுங்க, நான் பார்க்கணுங்கிறாங்க. உடனடியா பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் சட்டப்படி அதுக்கு அனுமதி இருக்கு, எனவே நீங்க அந்த தகவலை கொடுக்கணுங்கிறாங்க. அந்த உத்தரவு பிறப்பித்த ஒரே வாரத்திற்குள்ளாக கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ சட்டத்தை திருத்தி மத்திய அரசும் இந்திய தேர்தல் ஆணையம் சேர்ந்து ஒரே நாளில் அந்த சட்டத்தை திருத்தி தற்போது உயர்நீதிமன்ற உத்தரவையே நல்லிஃபை பண்ற மாதிரி சட்டத்தை திருத்தி இருக்காங்க. ஏன் இந்த தகவலையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க ரீடபிள் ஃபார்மேட்ல ஓட்டர் லிஸ்ட் கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க, CCTVயோ ஃபார்ம் 17 டேட்டாவோ கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க, எலெக்ஷன் ரிலேட்டட் பேப்பர்ஸை பப்ளிக்கு கொடுக்க கூடாது நீங்க சட்டத்தை திருத்துவீங்கன்னா சாமானிய மக்கள்ல இருந்து அனைவருக்கும் இந்த கேள்வி எழுமா இல்லையா? ஏன் எலெக்ஷன் கமிஷன் அதை கொடுக்க மறுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி எழுமா இல்லையா? அப்ப எங்கேயோ ஒரு தவறு நடக்கிறது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு இது வலு சேர்க்கதா இல்லையா? எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாசனம் ஆர்டிகல் 324 தேர்தல் நடத்துவதற்கு உச்சபட்ச அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த தேர்தல் நியாயமானதாகவும் நேர்மையாகவும் நடக்கிறது, அதற்கான நம்பிக்கையை மக்களிடம் கொடுப்பது தேர்தல் ஆணையத்தின் கீழ் வருகிறது. அதனால்தான் தேர்தல் ஆணையம் அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்குள்ள போலி வாக்காளர்கள் 11,965 பேர் பல தேர்தல்களில் பல வாக்குச்சாவடிகளில் பல மாநிலங்கள்ல இருந்து வந்து வாக்கு போட்டிருக்காங்க. போலி முகவரிகள் 40,009. ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டில் பல வாக்காளர்கள் அப்படின்றது 10,452 ஒரு எண்ணிக்கை. போலி புகைப்படங்கள் 4,132. ஃபார்ம் 6 தவறா பயன்படுத்தி ஓட்டு போட்டது 33,692. இப்படின்னு நம்பர் கொடுக்கிறார்ல ராகுல். இதெல்லாம் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் நடந்த முறைகேடுகளில் அதிகாரிகளுடைய கவனக்குறைவினாலோ இல்லை டெக்னிக்கல் எரர்னாலோ நடந்த தவறுகளாக புரிந்து கொள்ள முடியாதா? ஒரு இன்டென்ஷனலா இதெல்லாம் நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்கு அப்படின்ற முன்மொழிவோட தான் இதை அணுக முடியுமா? இல்லைங்க, அது ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறுக்கான வாய்ப்பு ஒரு லூப்போல் இருக்கணும். இந்திய தேர்தல் ஆணையோட வாக்காளர் பட்டியலை இந்த மாதிரி போலி வாக்காளர்களை இணைத்துக் கொள்ளலாம். ஒரே சட்டமன்ற தொகுதியில வெவ்வேறு பூத்துல ஒரே நபர் வாக்காளர்களா தன்னை இணைத்துக் கொள்ளலாம்ங்கிற லூப்போர் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்து வைத்திருக்கிறது. அது இன்றுதான் நடந்தது, நேற்றுதான் நடந்ததுன்னு கிடையாது, பல வருடங்களாகவே இருக்கட்டுமே, பல வருடங்களாக இருந்தது. அந்த லூப்போல பயன்படுத்தி ஒரு சில நபர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்ற கேள்வி எழும் பட்சத்தில் இதனை சரி செய்வது யாருடைய கடமை? இந்திய தேர்தல் ஆணையத்தோட கடமை. இத எலெக்ஷன் கமிஷன் இன்டென்ஷனலா பண்ணாங்க அப்படிங்கறதுக்கான குற்றச்சாட்டு ஏன் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்கன்னா,
இந்த குற்றச்சாட்டுகளை சரி செய்யாமல், இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, இந்த தவறுகள் இருக்கிறதுன்னு அதை உடனடியா ஸ்டோன் வால் பண்றாங்கல்ல, அதை சரி செய்யலாம், அந்த மாதிரி எந்த ஆக்ஷனுமே எடுக்காம ஸ்டோன் வால் பண்றாங்களா, இதுலதான் எதிர்க்கட்சிகள் என்னங்கிறாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா செயல்படுகிறது. அதுக்கு அவர்கள் கூறும் ஒரு சில காரணமும் நியாயமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஹரியானா, மகாராஷ்டிரம் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த முறை மட்டுமே ஹரியானா, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை இரண்டாக பிரித்து நடத்துகிறார்கள். ஹரியானாவை தனியாவும் மகாராஷ்டிராவும் தனியா நடத்துறாங்க. இப்ப எதிர்கட்சிகள் என்னங்கிறாங்கன்னா, இதே மாதிரி போலி வாக்காளர்கள், மைக்ரண்ட் போலி வாக்காளர்கள், மைக்ரண்ட் போகஸ் ஓட்டர்ஸ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹரியானால இருக்கிற போலி வாக்காளர்கள் ஹரியானா தேர்தல் முடிஞ்சோடனே அதே போகஸ் பேரை வச்சு மகாராஷ்டிரால எலெக்ஷன் நடக்குது, கர்நாடகால நடக்குது. அதனால தான் பாத்தீங்கன்னா இப்ப இங்க சொல்ற நீங்க ஒரு ராணின்னு ஒருத்தரோட பேரை சொல்லியிருப்பீங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஷகுன் ராணி அவங்க பாத்தீங்கன்னா 2 இடத்துலயும் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதற்கான அவங்களோட ஓட் ரெஜிஸ்டர்ல அந்த பிஎல்ஏவோட சிக்னேச்சர் இருக்கும். அதையும் ராகுல் காந்தி காமித்திருக்காரு. அப்படின்னா ஒரே தொகுதியில் 2 இடங்களில் அவர் வாக்களித்திருக்கிறார். அப்போ அது அன்இன்டென்ஷனலா நடக்கிற வாய்ப்பு இல்ல, இன்டென்ஷனலா தான் இங்க வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கான லூப் ஹோல் கொடுத்தது யாரு? இந்திய தேர்தல் ஆணையம். இதை நம்ம எப்படி சரி பண்ண போறோம்? அதுக்கான இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. சோ இப்ப என்னன்னா, நம்மாவே போய் 2 இடத்துல வாக்களிச்சாங்களாங்கிறது நமக்கு சிசிடிவி பாட்டாதான் தெரியும். ஆனா சிசிடிவி நீங்க கொடுக்க மாட்டீங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டீங்க. ஆனா ரெஜிஸ்டர்ல 2 இடத்துல கையெழுத்து இருக்கிறது. அப்படின்னா ஒண்ணு அவங்க போட்டிருக்கணும், இல்லது அந்த போகஸ் இரண்டாவதாக ஒரு இடத்துல ஒரு டூப்ளிகேட் என்ட்ரி ஆயிருக்கலங்க, அதை பயன்படுத்தி இன்னொருவர் யாராச்சும் ஒருத்தர் அந்த அம்மா பேர்ல வாக்களிச்சிருக்கோம். சோ இந்த லூப் ஹோல் இருக்கிறது அப்படிங்கறத அவர் ஆதாரப்பூர்வமா தெரிவித்திருக்காரு. இதை நம்ம எப்படி பிக்ஸ் பண்ண போறோங்கிறதா நம்மளோட வாதமா இருக்கணுமே. அதை விட்டுட்டு நீங்க எழுத்துப்பூர்வமான அபிடேவிட்ல நீங்க கொடுங்க, பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க, உங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுப்போம், இல்லைன்னா நீங்க நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குங்கிறது இது இந்திய தேர்தல் ஆணையத்தோட வேலை கிடையாது. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையான ஒரு அமைப்பா செயல்படும். ஒரு ஜனநாயக நடைமுறை தேர்தல் ஆணையத்தை சுதந்திரமான ஒரு அமைப்பு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. தேர்தல் மூலமா தான் ஆட்சியாளர்களை ஆட்சி பொறுப்புல வச்சிருக்கணுமா, வீட்டுக்கு அனுப்பணுமா அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. எல்லா சாமானிய மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை வாக்கு. அதை அசைக்கிறார்ல, அந்த ஜனநாயக நடைமுறையை கேள்விக்குள்ளாக்குறாரு, அந்த நடைமுறையை அசைச்சுட்டாரு. அதனாலதான் அவங்க கேள்வி கேட்கிறாங்க, விளக்கம் கேட்கிறாங்க. தேர்தல் இல்லைங்க, எதிர்கட்சிகள் தற்போது முன்வைக்கக்கூடியது இதுதான் ஜனநாயகத்தோட அடிப்படை ஒரு பவுண்டேஷன் வாக்குரிமை. ஒருத்தருக்கு ஒரு வாக்குதான் என்பது அரசியல் சாசனம் கொடுத்திருக்கும் அதிகாரம். ஆனால் ஒருவர் இது போன்ற பல வாக்குகளை பதிவு செய்யலாம் என ஒரு வாய்ப்பு இருந்தால் அது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. இதை சரி செய்யணும் அப்படிங்கிறது இந்திய நாட்டையோ அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தையோ கேள்வி கேட்பதில்லை. ஒரு தவறு நடக்கிறது, இந்த தவறை சரி பண்ணுங்கள். இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தவறே இல்லைன்னா எதுக்கு பீகார்ல இருக்கு எஸ்ஐஆர்ங்கிற ஒரு எக்ஸசைஸ் நடத்தணும்? உங்களோட ஓட்டர் லிஸ்ட் தான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பேசுனவர் என்னன்னா, இதுக்கு தான் நாங்க ஆதாரம் இணைக்க சொல்றோம் அப்படின்னாரு. அவருக்கு இன்னும் எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்ல சொன்னது அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இதே எஸ்ஐஆர் எக்ஸைஸ்ல ஆதார் ஏத்துக்க முடியாதுங்கறாங்க எலெக்ஷன் கமிஷன். அவங்க கொடுத்த ஓட்டர் ஐடி கார்டையும் ஏத்துக்க மாட்டாங்கறாங்க, ரேஷன் கார்டு ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப அவங்க எந்த ஒரு ஆவணத்தின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த சந்தேகம் சாமானியனுக்கு இல்லத்தானே செய்யும். திரு நவநீதன், வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்றது முதல் பாயிண்ட். இன்னொன்னு, ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கறத எலெக்ஷன் கமிஷன் டேட்டால இருந்து தான் திரு ராகுல் காந்தி நேற்று செய்தியாளர்கள்ட்ட பேசுறாரு. அவங்களா கட்சியா காங்கிரஸா சொந்தமா தயாரிச்ச தரவுகள் வச்சு அவங்க பேசல, எலெக்ஷன் கமிஷனுடைய தரவுகள் வச்சுதான் அவங்க பேசுறாங்க. இதுல நீங்க உறுதிமொழி பத்திரம் கொடுங்க, எங்கேயாவது நீங்க சொன்னதுல பிழை இருந்ததுன்னா உங்க மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது சரியான பதிலா இருக்க முடியுமா? தேர்தல் ஆணையம் சொன்னது. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஒரு ஹபிச்சுவல் அஃபெண்டரா இருக்கார். இதே மாதிரிதான் பெரிய குற்றம் இல்ல நான் சொல்லல, ரவிசங்கர் பிரசாத் சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். அவர் பாஜக இல்ல, அதான் நானும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அவர் சொல்றதா நானும் சொல்ல வேண்டியதா இருக்கு. எதுக்குன்னா, அவர்கிட்ட இதே மாதிரி பெகாசிஸ் பத்தி அவர் சொன்னார். சரி கொடுங்க, உங்க போனை கொடுங்க, நாங்க பெகாசிஸ் இருக்கா பார்த்துட்டு சொல்லிடுறோம். நாங்க இது என்ன உச்ச நீதிமன்றம் அமைத்த குழு கொடுத்தாரா? இது வரைக்கும் கொடுக்கல அவர். அப்ப எப்படி ஒரு அத்தன்டிசிட்டி அவர் மேல நம்ம வைக்க முடியும்? ஒன்று இல்லை. ரெண்டாவது, ரஃபேல் டீல் என்ன சொன்னார்? கடைசியில் போய் உச்சநீதிமன்றத்தில் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்தார். அதே மாதிரி மோடி என்ற இதை பேர் பேசினதுக்கு அங்கேயும் போய். ஸோ அவர் தொடர்ந்து இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரே கொடுப்பாரு, அதுக்கு ஒரு தரவுகள் அவர் கொடுக்க மாட்டார். அப்போ எப்படி அவர் மேலே ஒரு அத்தன்டிசிட்டி இருக்கும்? என்ன அரவிந்த்,
சுருக்கமா இல்ல முடிச்சிருங்க இல்ல, சார். அது இல்ல, அவர் சுருக்கமா, பேசுறது- ஒரே இல்ல, நிமிஷம் clarify பண்றேன். இல்ல, 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 please, please, please. நீங்க பேசினா பொறுமையா கேளுங்க சார். factual தப்பு இல்லைங்க, factual தப்பு இல்ல, நேரம் தரேன் நான் நான் உங்களுக்கு விட்டுறக்கூடாது. ரொம்ப Factual சுருக்கமா. தப்பா இருந்தா இல்லைங்க, ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அவர் முதல்ல என்ன சொன்னாருன்னா, பெகசிஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த கமிட்டி, சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்ட் பண்ண கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்தியில இருக்கும் அரசு எங்களுக்கு இந்த தரவுகளை நாங்கள் கேட்டது எந்த தகவலையும் எங்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் என்பதுதான் சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் கமிட்டி சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற அபிடவிட். இவங்க போன் கொடுக்கலங்கிற நான் ஒரு மறுக்கல புறம் சார். இருந்தாலும் நான் மறுக்கல. அரசும் எங்களுக்கு நான் ஒத்துழைக்கவில்லை மறுக்கல. என்பது எங்களோட குற்றச்சாட்டு. ரெண்டாவது, அதே மாதிரி இல்ல, ரஃபேல் போதும் சார். ரஃபேல் இல்ல, இல்ல, நீங்க இந்த பாருங்க. ரஃபேல் இல்லைங்க, இல்லைங்க. இது இல்லைங்க, first ரஃபேல் round அவர் போச்சுன்னா மன்னிப்பு முடியாது கேட்டது சார். First என்னன்னு round சொல்லுங்க. போச்சுன்னா, ரஃபேல் அவர் அப்ப மன்னிப்பு அவரு கேட்டது என்னது? சரி, ரஃபேல் பாதி அவர் மன்னிப்பு கேட்டது இல்ல, என்னன்னா, நீங்க சுப்ரீம் சொன்னதுல கோர்ட் பாதி சொன்னதை- சரி, இல்ல, நான் பாதி. திரும்ப சரி. சொல்றேன். ஓகே அரவிந்த். இல்லைங்க, ரஃபேல் இல்லைங்க, ரஃபேல் கிளாரிஃபை பண்ணணும். இல்ல, நான் ரஃபேல் அவர் சொன்னது தப்பு. என்னோட point, இப்ப அவர் ரஃபேல் சொன்னது- நான் இல்லைங்க. இல்ல அவரு இல்ல அந்த வார்த்தை சொன்னது நான் உடனே குறுக்கிட்டேன். ஹாபிச்சுவல் அஃபெண்டர்னு அவர் சொன்னது, அவர் ரவிசங்கர் பிரசாத் ரஃபேல் சொன்னதாக பிரச்சனை சொல்லும்போது நம்மளே ஏத்துக்கலாம் அந்த கருத்தை. ரஃபேல் நம்ம அவர் மன்னிப்பு கேட்டது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் பேரை பயன்படுத்தினாருக்காக ஒரு மன்னிப்பு கேட்டார். அவர் அவர் unconditional apology சரி, சுப்ரீம் ஓகே, நம்ம கோர்ட் subject கேட்டார். வந்து- மோடி பத்தி பேசுறதுக்காக சரி பிரச்சனை சரி இல்லை. அரவிந்த், சரி இந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் தான் வரேன். சோ இப்போ அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அவர் கொடுத்தான்னு சொல்ற போது அவர் டேட்டால தப்பு இருந்தா யார் கேட்பாங்க? அதான் எலெக்ஷன் அதுதான் கேக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன் நீங்க கிட்ட கொடுங்கன்றாங்க. நீங்க இவ்வளவு படம்லாம் போட்டு காமிச்சீங்க, அக்செப்டட். அந்த டேட்டாவை எங்கிட்ட கொடுங்கன்றாங்க. இல்ல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க 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 வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற எல்லா டேட்டாவும் மீடியா காமிச்சிட்டீங்க. அந்த மீடியா காமிச்சதை அப்படியே கொடுங்க. ஏன் நீங்க அவாய்ட் பண்றீங்க? அப்படி பார்த்தா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க நேஷனல் ஹெரால்ட் கேஸை கூட மீடியா கூப்பிட்டு காமிக்கலாம். எதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க பேசணும்? எல்லா தரவெல்லாம் பார்த்துங்க, எங்க மேல கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் அவர் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு? இல்ல இப்ப இதுல ஃபேக்சுவலா எங்கேயாவது தவறு இருக்கா? ஓ, இவரு ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா நான் என்னோட ஃப்ளோல வரதுக்கு முன்னாடி அவர் ஒன்று சொன்னார், இந்த ரீடபிள் ஃபார்மேட் அப்படின்றது சொன்னார். சார், ஒரு கட்சிக்கு நீங்க கேட்டீங்கன்னா வேற ஒரு கட்சிக்கும் அதே தான் தேவை சார். உங்களுக்கு ஒரு எதிர்கட்சிகளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா எல்லா கட்சிக்கும் அது ப்ராப்ளம் தான். அது நீங்க வந்து எப்படி ஐசோலேட் பண்ணி எதிர்கட்சிகளுக்கு மட்டும் ப்ராப்ளம் வைங்க? நீங்க ரீடபிளா கொடுக்கறதுல என்ன சிக்கல்? அதுதான் சொல்லுங்க. கொடுக்கலாம். சரி, இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ரீடபிளா கொடுக்காததுனால 7 அடி உயரத்துக்கு அந்த டாக்குமெண்ட் அடுக்கி வச்சு சார், அதுக்கு அந்த பாயிண்ட் வர 6 மாசம் வேலை செய்யல. நான் ஒரு டீகோட் பண்ணிட்டு வரும். சரி, இது வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஜென்யூன் ப்ராப்ளம். இதுக்கு என்ன சிம்பிள் சொல்யூஷன்? இப்போ நீங்க ஸ்டேட் பேங்க்ல போனீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஒரே அக்கௌண்ட் நம்பர், சென்ட்ரலைஸ்ட் கோர் பேங்கிங் மாதிரி. எலெக்ஷன் கமிஷன் இன்டெகிரேட் பண்ணட்டும். கோர் பேங்கிங் மாதிரி இன்டெகிரேட் பண்ணுங்க. ஸ்டேட் வைஸ் ஃபுல்லா ஒரே ஐடி அக்ராஸ் இந்தியா. எங்க போனாலும் ஆன்லைன்ல போய் மாடிஃபை பண்ணிக்கிட்டா, எந்த இதுக்கு போனா பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது சொல்யூஷன் எலெக்ஷன் கமிஷன் வந்து என்விசேட் பண்ணி அவங்க எடுத்துட்டு வரட்டும். பட் இந்த குற்றச்சாட்டுக்குள்ள நம்ம போகும்போது முதல்ல அடிப்படையில் ராகுல் காந்தி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டரை கொச்சைப்படுத்துகிறாரா? இல்ல சார், நம்ம இல்ல அதுக்கு தான் வர சார். இல்ல பொதுவா இல்லாம இல்ல நான் திரும்ப எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் கொடுங்க. இந்த குற்றச்சாட்டுகளை நம்ம என்னன்னு சொன்னாதான் புரியும். நம்ம ராகுல் மீது நீங்க அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கிறத தள்ளி, இல்ல நான் அவர் மீது இல்ல சார், இல்ல புரிஞ்சுக்க முடியும். நீங்க பாயிண்ட், அதாவது அடிப்படையா சில கேள்விகள். கடந்த 5 ஆண்டுகள்ல மகாராஷ்டிராவில் சேர்க்கப்பட்ட வாக்காளர்களை விட கடந்த 5 மாதத்துல சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் அதிகம். நான் வேகமாவே சொல்லிடுறேன். மக்கள் தொகையை விட, மகாராஷ்டிரா மாநிலத்துடைய மக்கள் தொகையை விட அந்த மாநில வாக்காளர் எண்ணிக்கை அதிகம். சட்டமன்ற தேர்தல் நடந்து ஓரிரு மாதங்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இடைப்பட்ட மாதத்திற்குள்ளாக 1 கோடி வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா 40 லட்சம் போலி வாக்காளர்கள். 5 மணிக்கு பிறகு அதிக வாக்குப்பதிவு. இதெல்லாம் மகாராஷ்டிரா. கர்நாடகாவில் மகாதேவபுரால மட்டும் 1 லட்சம் போலி வாக்காளர்கள், அதுவும் வெவ்வேறு வாக்குச்சாவடி மையங்கள்ல இருந்து அங்க வந்து வாக்களித்திருக்கிறார்கள். நீங்க அதுக்கப்புறம் ஃபார்ம் 6 பயன்படுத்தி இந்த ஷக்குன் ராணி விவகாரத்தை நம்ம ஏற்கனவே பேசிட்டதுனால நான் அதை வந்து சொல்லலை. பொதுவா சொல்றது 30 செகண்ட்ல அந்த டேட்டாவை கொடுக்க முடியும், ஆனா கொடுக்க மாட்டேன்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை 45 மணி நேரத்தை அழிச்சிட்டாங்க. வீட்டோட எண்ணு எங்கேயாவது 0 இருக்குமா? ஆனா ஆயிரக்கணக்கான வீடுகளோட எண் வந்து 0 இல்ல 00 அந்த மாதிரி இருக்கு. அப்பா பேரு ஒன்று கார்த்திகேயன் இருக்கும், இல்லை நவநீதன் இருக்கும், அவர் ரமேஷ் சேதுராமன் இருக்கும், மணின் இருக்கும், அரவிந்த் குணசேகரன் இருக்கும். HAIOJ இது மாதிரி அப்பா பேரை வந்து மாற்றி வெவ்வேறு ஆல்பபெட்டில் போட்டிருக்காங்க. இவ்வளோ இதெல்லாம் நம்ம குறிப்பிட்ட நேரம் குறைச்சலாக இருக்கிறதால இது வந்து ஃபேக்சுவல் எரர்னு எடுத்துக்கிறதா, இல்லை இன்டர்நேஷனலாக இதெல்லாம் நடந்திருக்குன்னு எடுத்துக்கிறதா? அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். எலெக்ஷன் கமிஷனில் ஓட்டர்ஸ் லிஸ்ட் யார் வேணா போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபேக்சுவலாக தான் நம்ம பேசணும். ஆமாம், இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க. அவங்களுடைய இந்த போலிங் ஏஜென்ட்டுக்கான டியூட்டிஸ் இருக்கு.
ஹேண்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணணுன்றது இருக்கு. அதே மாதிரி ஹேண்ட் புக் ஃபார் கேண்டிடேட்ல என்னன்றது இருக்கிறது. ஸோ ஒரு இடத்துல இந்த மாதிரி இந்த நீங்கள் சொல்லக்கூடிய மகாதேவ புராணில் இவர் சொல்கிற இடத்துல யாராவது ஒரு கேண்டிடேட்டை இல்லை இந்த மாதிரி ஒரு டிஸ்குவாலிஃபைடில் போலியா வந்திருக்காங்கன்னு அந்த டைமில் வந்துதான் ஒரு செய்தி காமிக்க சொல்லுங்க. இவர் எனக்கு இப்ப சொல்றாரு, நான் அக்செப்ட் பண்ணி ஏன் அந்த தொகுதியை எடுத்தாங்க? 1,12,000 வாக்குகள் என்னோட இதை முடிச்சு. சரி, அப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு இடத்துல ஒரு டிஸ்பியூட் நடக்குதுன்னா ஒரு இமீடியட்டா ஃபிளாஷ் நியூஸா வருகிறது. ஒரு எலெக்ஷன் ஸ்டாப் ஆச்சுன்னா ஃபிளாஷ் நியூஸ் ஆகும். அப்போ நான் என்ன கேட்கிறேன், அவங்க மாநில அரசு தான் அந்த டைம்ல மகாதேவபுரால எவ்வளவு இந்த மாதிரி நடந்தது. ஏன்னா நீங்க சொல்லக்கூடியதுல ஒரு 5 கேஸாவது வெளிப்படையாக தெரியும். ஒரு 5 கேஸ் வெளிப்படையா தெரியும். அதை வெளியில கொண்டு வந்து காமிச்சாங்களா? அதுக்கு 6 மாசம் ஆச்சுன்றாரு. அதுக்கு தான் சொன்னேன். இப்போ அதே டைம்ல இவங்க சொல்லக்கூடிய காலகட்டத்துல கர்நாடகால பை எலெக்ஷன் நடக்குது. 3 இடத்துல காங்கிரஸ் வின் பண்றாங்க. அதாவது ஒரு தொகுதி பிஜேபி தொகுதி, அதுல கூட காங்கிரஸ் வின் பண்றாங்க. அப்போ அங்க என்ன ஒண்ணுமே நடக்கலையா? அப்போ எல்லாம் ஒரு கேட்க நீங்க நான் கர்நாடகாக்குள்ளேயே தான் நான் பேசுறேன், நான் வேற எங்கேயுமே போல. ஒரு பை எலெக்ஷன் நடந்திருக்கிறது, உங்க கட்சி தான் ஆட்சியில் இருக்காங்க. அப்ப அங்க டேம்பர் ஆகி ஆளுங்கட்சிக்கு தான் வந்து சொல்லலாமா? அப்போ பை எலெக்ஷன் நடக்கலன்னா கூட நான் ஒத்துக்கிறேன் சார். அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அத்தன்டிசிட்டி இருக்கிறது? என்ன நம்பகத்தன்மை, ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுக்கு என்ன நம்பகத்தன்மை இருக்கு அப்படின்னு கேட்குறேன். லாஜிக்கலான கேள்வி தான். இல்லை, கடந்த கால விஷயங்களை வச்சு அவர் பெகாசிஸ் ரஃபால்லாம் சொன்னார். அதை வைத்து இந்த விஷயத்தை நம்ம எடை போட முடியாது. ஒரு சீரியஸ் இஷ்யூஸ் அவர் கிளப்பியிருக்காரு. அதில் நமக்கு மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கைகள் இப்போ அரவிந்த் குணசேகரன் சொன்ன மாதிரி அவங்க அந்த ஃபயர்வால் பண்ணுறது, அப்புறம் கேட்ட தகவல்களை கொடுக்க மறுக்கிறது, ஹரியானா எலெக்ஷனில் அந்த ஹைகோர்ட் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் ஆர்டருக்கு பிறகே நலிஃபை பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் போட்டது, இதெல்லாம் சீரியஸ் சார்ஜஸ் தான், சந்தேகமே கிடையாது. ஸோ எலெக்ஷன் கமிஷனோட நம்பகத்தன்மை ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குன்றதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. பட் இதில் அதை தாண்டி சில விஷயங்கள் இப்போ வாட் நெக்ஸ்ட்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஹோல் ப்ராசஸோட லெஜிட்டிமசியே அவர் கொஸ்டின் பண்ணுறாரா, இல்லை இந்த தொகுதி அல்லது வேறு சில தொகுதிகளை மட்டுமே ராகுல் காந்தி கொஸ்டின் பண்ணுறாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. இதை வச்சு ஹோல் ப்ராசஸ் இப்போ 2024 எலெக்ஷனோட கம்ப்ளீட் லெஜிட்டிமசியை மோடி 3.0வோட கம்ப்ளீட் லெஜிட்டிமசியை ராகுல் காந்தி கொஸ்டின் பண்றாருன்னா ஐ திங்க் தட்ஸ் a very serious charge. அதுக்கப்புறம் நடந்த மகாராஷ்டிரா ஹரியானா சட்டமன்ற தேர்தல் வெற்றிகளையும் அவர் கொஸ்டின் பண்றாரு. ஓகே, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்னே வச்சுப்போம், யூனியன் கவர்மெண்ட்னே மட்டுமே வச்சுப்போம். இப்போ கம்ப்ளீட்டா அவர் இப்படிதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ 2014லயும் மோடியோட 3 வெற்றிகளுமே அவர் இப்படித்தான்னு சொல்றாருன்னா, இப்போ ரவிசங்கர் பிரசாத் சொல்றாரு அது இந்திய மக்களை இழிவுபடுத்துறது, வாக்களித்த மக்களை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீங்கன்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அவர் வைத்திருக்கக்கூடிய இந்த மாதவ்புரா கான்ஸ்டுவன்சி, சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டுவன்சி பற்றி அவர் வைத்திருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே பொதுவெளியில் இருக்குது. அது எதுவுமே ஒதுக்கி தள்ள முடியாத சார்ஜஸ் தான். அதில் சில பிழைகள் வேண்டுமானாலும் இருக்கலாமே ஒழிய டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் 10க்கு 8 அவர் கண்டிப்பாக அவர் சொல்லக்கூடிய சார்ஜஸ் உண்மைதான். இப்போ நீங்கள் சொன்ன ஓட்டர்ஸ் ஃபாதர் நேம், மதர் நேம், வீட்டு நம்பர்ஸ், அப்புறம் ஒரே இடத்துல 2 பேர் ஓட்டு போட்டாங்க, இந்த மாதிரி புகைப்படம் ஒன்று ஜூம்ல இருக்கு, இன்னொன்னு கொஞ்சம் பாஸ்போர்ட் சைஸ்ல. ஆமா, எல்லாமே there is a problem. கண்டிப்பா அங்க பிரச்சனை இருந்திருக்குன்றது மட்டும் உண்மை. ஆனா क्वेश्चन இஸ், இப்ப இது அந்த தொகுதியில மட்டும் நடந்ததா இல்ல இந்த மாதிரி இந்தியா பூரா பல தொகுதிகளில் நடந்ததுன்னு அவர் சொல்றாரு? எனக்கு அதுல ஒண்ணு மட்டும் சேர்த்தும் சொல்லுங்க சார். திரு நவநீதன் கேட்டார், காங்கிரஸும் ஜெயிச்சிருக்குல்ல, ஆட்சி பொறுப்புலையும் இருக்கு, இடைத்தேர்தல்களையும் ஜெயிச்சிருக்கு. அப்போ வெற்றி வருகிற போது அந்த தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்வதும், வெற்றி வராத போது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வரணும், இல்லை தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டுகள், இவிஎம் மீதான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு ஒரு இரட்டை நிலைப்பாடோடையும் இதை பார்க்க வேண்டியதா இருக்கா? அதுதான் அவருடைய இல்ல, இரட்டை நிலைப்பாடோட பார்க்கணும். ஆனா இரட்டை நிலைப்பாடு இருந்தா கூட ராகுல் காந்தியோட சார்ஜஸ் சீரியஸ்னா அது கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். தோத்தா நாங்க எலெக்ஷன் கமிஷனை திட்டுறது, ஜெயிச்சா மக்கள் தீர்ப்புன்னு சொல்றாங்களே, நீங்க தோத்ததால அதை சொல்றீங்களேன்னு அப்படி நம்ம இதை எடுத்துக்க முடியாது. அப்படிதான் கட்சிகள் பேசும். இது காங்கிரஸ் பிஜேபி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இந்திய மக்கள் சம்பந்தப்பட்டது, இந்திய ஜனநாயகம் சம்பந்தப்பட்டது, தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்டது. இப்ப கொஸ்டின் இப்ப நீங்க கர்நாடகா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரி என்னன்னா, 2023ல காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்க ஜெயிச்சு வருது. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்ப இவ்வளவு அட்டூழியம் நடந்திருக்குது. இந்த 1 இயர் அங்க இருந்தது ஸ்டேட் கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட். அப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணாலும் இவ்வளோ பெரிய மேசிவ் ஸ்கேல் அங்கே நடக்குதுன்னா அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? இப்போ இந்த கொஸ்டின் வருது உங்களுக்கு. அப்புறம் இந்த தேர்தல் வெற்றியை காங்கிரஸ் பார்ட்டி அசச் மோடி கவர்மெண்ட்டோட லெஜிட்டிமசியை கொஸ்டின் பண்ணதான் எனக்கு தெரியல. அவங்க தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கிறாங்க. நான் இப்போ ராகுல் காந்திக்கு என்ன வேணும்? அவர் சொல்ற சார்ஜஸோட சீரியஸ்னஸ் நான் ஒத்துக்கிறேன், அதை நான் ஒதுக்கி தள்ள. வாக்குகள் திருடப்பட்டு மோடி பிரதமர் ஆயிட்டார், அது எப்படி என்னால
மகாராஷ்டிரா ஹரியானா சட்டமன்ற தேர்தல் வெற்றி வாக்குகள் திருடப்பட்டது அப்படிதான் அவரு இல்ல நீங்க ஸ்வீப்பிங்கா எப்படி சொல்ல முடியும்? தவறுகள் நடந்திருக்குன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த கான்ஸ்டிட்யூன்சில தவறு நடந்திருக்கிறது பிளாட்டண்டா தெரியுது நமக்கு, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் கேட்கறது என்னன்னா, அவர் வந்து லீடர் ஆஃப் த அப்போசிஷன், பிரிட்டிஷ் சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஷேடோ பிரைம் மினிஸ்டர். அவர் மோடி 3வது தடவை ஜெயிச்சதை ஒட்டுமொத்த வெற்றியே ரிக்கிங்கில், போலி வாக்காளர்களை கள்ள ஓட்டு போட்டதில் அப்படி சொல்கிறாரா? காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன? இன்னொரு விஷயம் கார்த்திகேயன், இந்தியா பிளாக்கோட ஸ்டாண்ட் என்ன இதில்? ஏன்னா இந்த இஷ்யூ பற்றி நம்ம பேசும்பொழுது இதை தாண்டி ராகுல் காந்தி வச்ச சார்ஜஸ் எல்லாமே இன்றைக்கி பேப்பரில் வந்துடுச்சு, மீடியாவில் வந்துடுச்சு, எல்லாருக்குமே தெரியுது. அவை ஒதுக்கி தள்ள முடியாத சீரியஸ் சார்ஜஸ். நவ் வாட் நெக்ஸ்ட்? என்ன வேணும்? நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? இப்போ மதப்புரா கான்ஸ்டிட்யூன்சியே சேலஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா அந்த 3 months விண்டோ முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. மேபி நீங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி கூட அந்த ஒரு கான்ஸ்டிட்யூன்சியை சேலஞ்ச் பண்ணலாம், சப்ஜெக்ட் டு சுப்ரீம் கோர்ட்ஸ் டைரக்ஷன்ஸ். பட் ஓவராலாக உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மோடி 3.0வே கம்ப்ளீட்லி அண்ட் இல்லெஜிட்டிமேட் விக்டரின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி சொல்கிறீங்கன்னா அது ரொம்ப பெரிய சார்ஜ். அதில் காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன, இந்தியா பிளாக்கோட ஸ்டாண்ட் என்ன? நான் இந்த டிபேட்டை வந்து அந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு பார்க்குறேன். ஏன்னா அவர் வைத்த குற்றச்சாட்டுகளில் வந்து ஒதுக்கி தள்ள முடியாத குற்றச்சாட்டுகள் தான். பட் இந்த கான்ஸ்டிட்யூன்சியை மட்டுமே ஆதாரமாக வச்சு அவர் இதை சொல்றாரு. மற்ற கான்ஸ்டிட்யூன்சி அப்படி ஒரு பெர்செப்ஷனை அவர் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறாரு, அப்படிதான் அவர் கொண்டு போறாரு. இந்த முறை மோடி கவர்மெண்ட் உருவானதுங்கிறது வந்து தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளோடு தொடர்புபடுத்தி தான் அவருடைய குற்றச்சாட்டுகள். அது சீரியஸ் சார்ஜ். அது காங்கிரஸ் பார்ட்டி இது வரைக்கும் அந்த சார்ஜ் வைக்கல, ஒரு வருஷம் வைக்கல. நீங்க தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொண்டீர்கள். தேர்தல் முடிந்தவுடனே மல்லிகார்ஜுன கார்கேவோட ஸ்டேட்மெண்ட், காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட், நாங்கள் தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்கிறோம், இது ரிக்டு எலெக்ஷன் அப்படின்னு அவங்க சொல்லலை. இல்ல, டிஜிட்டலா எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை கொடுத்திருந்தா, தரவுகள் கொடுத்திருந்தா எங்களுக்கு 6 மாத காலம் அவகாசம் எடுத்திருக்காது. எங்களுக்கு இந்த ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய தகவல்களை எடுக்கிறதுக்கே எங்களுக்கு 6 மாத காலம் தேவைப்பட்டது. இதெல்லாம் வந்து நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இப்ப ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறீங்க. நான் சொல்றது ஓராண்டு காலம் காங்கிரஸ் பார்ட்டி இந்த கவர்மெண்டோட லெஜிட்டிமசியை கொஸ்டின் பண்ணல, இப்பயும் கொஸ்டின் பண்ணல. இப்ப சொல்லட்டும், சிடபிள்யூசியோ காங்கிரஸ் பார்ட்டி அபிஷியலி காங்கிரஸ் கட்சி, ஏன்னா இவர் காங்கிரஸ் மோடி வெற்றி பெற்றதை நாங்கள் சந்தேகம் 3வது முறையாக மோடி வெற்றி பெற்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள. இட்ஸ் a very serious charge. சுதந்திர இந்திய வரலாறுலேயே அப்படி ஒரு சார்ஜ் வந்து யார் மேலேயும் யாரும் வச்சது கிடையாது. அப்படி ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவை காங்கிரஸ் அபிஷியலா பில்ட் பண்ண முடியுமா? தனி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வெற்றியை எதிர்த்து அது வேற வழக்குகள்லாம் தொடுக்க, அது வேற தேர்தல் வெற்றியை எதிர்த்து. ஆமா, இத அப்படி அவர் கொண்டு போக விரும்பும். ஏன்னா நீங்க அறகுறையா அடிச்சுட்டு ஓடிட முடியாதுன்னு நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ராகுல் காந்தியோட சார்ஜஸ் நான் குறைச்சு மதிப்பில்லை. ஆனால் ஒரு குறைஞ்சபட்சம் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, உங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனே ரிக்டுன்னா 4 முனைகளையும் சவுத் இந்தியா, நார்த்து, வெஸ்ட், ஈஸ்ட், குறைஞ்சது ஒரு 4 தொகுதியில், ஒரு 5 தொகுதியில், இந்த மாதிரி ஒரு 5 கான்ஸ்டிட்யூன்சியில் சொல்லியிருந்தேன்னா கூட பரவாயில்ல. இது ஏன் இந்த கான்ஸ்டிட்யூன்சிக்கு மட்டும் பொருத்தமானதாக இருக்க முடியாது? சரி, எலெக்ஷன் கர்நாடகாவில் சொல்றாரு, மகாராஷ்டிராவில் சொல்றாரு, ஹரியானாவில் சொல்றாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நான் சொல்றேன், நாட் அசம்பிளி எலெக்ஷன். பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டிட்யூன்சி தான் அவர் சொல்றாரு. அந்த ஒரு தொகுதியை ஏன் சொல்றாங்கிறதுக்கும் விளக்கம் சொல்றாரு. அது சொல்றாரு. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசம் இருந்தது காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும், இடைவெளி இருந்தது, வெற்றி வித்தியாசம் இடைவெளி அதிகமா இருந்ததுனால நாங்க அதை எடுத்து நாங்க சந்தேகத்தின் பேர்ல அதை வந்து நாங்க ஒன்று அவர் வைத்திருக்கக்கூடிய சார்ஜஸ். 2வது நான் என்ன சொல்றேன், சாம்பிள் சைஸ் 10. 2வது 3வது ஓகே, இது எல்லாமே கரெக்டுங்க, நீங்க சொல்றது எல்லாமே அபிஷியலா நீங்க ப்ராசஸை சேலஞ்ச் பண்ணி மோடி கவர்மெண்டோட லெஜிட்டிமசியை அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் பார்ட்டி கொஸ்டின் பண்ண போதும். அப்படி பண்ணுச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். அதற்கு காங்கிரஸ் கட்சி தயாரா? அடுத்த ஸ்டேஜுக்கு அதை எலிவேட் பண்ணுவாரா? இந்தியா கூட்டணியும் சேரும். இந்தியா கூட்டணி அதோட ஸ்டாண்ட் என்ன உங்களுக்கு பேசும். அரவிந்த், ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தேர்தல் நடைமுறை, மகாராஷ்டிரா, ஹரியானா சட்டமன்ற தேர்தல் நடைமுறையை கேள்விக்கு உள்ளாக்கினா அங்க பிரதமராக திரு நரேந்திர மோடி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டது குறித்த சந்தேகம் வரும். மகாராஷ்டிரா, ஹரியானால புதிதாக அமைந்திருக்கக்கூடிய பாஜக அரசு பெற்ற வெற்றி சந்தேகத்திற்கு உள்ளாகும். ஒட்டுமொத்த நடவடிக்கையும் அவர் கேள்விக்கு உள்ளாக்குறாரா அப்படின்னு திரு மணி கேட்கிறார். இல்லைங்க, ஒட்டுமொத்த தேர்தலையும் கேள்விக்குள்ளாக்குறது வந்து ஜனநாயகத்தின் மீது முன்வைக்கப்படும் ஒரு கேள்வியா தான் இருக்கும். அதை ஒரு அரசியல் கட்சியா காங்கிரஸ் அதை எப்படி கையாள போகுதுன்னு தெரியல. பட் ஆனா அதே பிரஸ் கான்பரன்ஸ்ல, அதே மாதிரி இன்றைய தினம் கர்நாடகாவில் நடந்த போராட்டத்துல ராகுல் காந்தி ஒரு கேள்வி முன்வைக்கிறார். அதாவது 50 தொகுதிகளில் மார்ஜின் வந்து ஒரு 50,000க்குள் உள்ளான அந்த மார்ஜின்ல தான் நரேந்திர மோடி வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த 50 தொகுதிகளில் அது வெற்றி பெறுவதற்கு இது போன்ற முறைகேடுகள் உதவியாக இருந்தது என்பது அவரோட குற்றச்சாட்டு. அதனால மோடியோட எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்ற எல்லா தொகுதியும் அவர் கேள்வி வைக்கல.
Okay. இந்த மாதிரி இப்போ மகதேவபுராவே எடுத்துப்போமே, மகதேவபுராவில் இருக்கிற 6 இது பெங்களூர் சென்ட்ரல் எடுத்துக்கிட்டோம்னா 6 சட்டமன்ற தொகுதியில 5ல காங்கிரஸ் லீடிங்ல இருக்காங்க, 1ல மகதேவபுரால மட்டும்தான் பிஜேபி லீடிங்கா இருக்காங்க. அதன் மூலமாக பிஜேபி வெற்றி பெறுகிறார்கள். இதைத்தான் அவர் அடிக்கோலிட்டு என்ன காமிக்கிறார்னா, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் மார்ஜின் ஒரு 50 தொகுதியில மோடி வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வெற்றிக்கான காரணம் இந்த முறைகேடு என்பதுதான் அவரோட குற்றச்சாட்டு. ஓகே திரு மணி, செலக்டிவான தொகுதிகள் அதுல பாஜகவுக்கு சார்பான ஒரு முடிவை கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த முறைகேடுகள் செய்யப்பட்டதாக திரு ராகுல் இல்லை, காந்தி. எனக்கு இதில் கூடுதலாக அவர் அரவிந்த் சொல்கிறதுல எனக்கு முழு உடன்பாடு இல்லை. நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா கடந்த காலங்கள்லேயும் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் கான்டெஸ்ட்டில் வந்து தமிழ்நாடு மாதிரியான அசம்பிளி எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், நேஷனல் லெவல் எலெக்ஷன்ஸில் கூட வந்து க்ளோஸ் கான்டெக்ஸ்டில் வந்து அந்த மாதிரி ஜெயிச்ச பல உதாரணங்கள் நமக்கு உண்டு. இந்த 80 வாக்கு அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு சார்ஜை வைக்கும்போது, ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த சார்ஜஸ் பப்ளிக் நெரேட்டிவ்ல எப்படி மாறுதுன்னா, காங்கிரஸ் பார்ட்டி அதை அப்படி கொண்டு போகிறது மூலமாக அவங்க செஞ்சாலும் செய்யாட்டும் அந்த சந்தேகத்தின் விதைகள் ஊன்றப்படுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த கேள்விகள் நியாயமானவை. நீங்கள் இந்த லெஜிட்டிமேட் கொஸ்டின், அந்த அரசாங்கத்தோட லெஜிட்டிமசியை நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க, அங்கே வந்து சிக்கல் வருது. இப்போ 50 தொகுதின்னு அவர் சொல்கிறார். 50 தொகுதினா ஒரு சாம்பிள் சைஸ் 5 தொகுதியாவது நீங்கள் கொடுக்கணுன்ற நான் இது வெரி பிக் சார்ஜ். நீங்கள் ஒருத்தர் நல்லவன் சொல்கிறதுக்கு பெரிய ஆதாரம் தேவையில்லை, ஆனால் கெட்டவன் சொல்கிறதுக்கு 100% ஆதாரம் வேணும். இன்னொன்று, இதோட அடுத்த ஸ்டேஜ் என்ன, இதை பொலிட்டிக்கலாக காங்கிரஸும் இந்தியா பிளாக்கும் எப்படி கையாள போகிறாங்க குறிக்கிட்டீங்களே? இல்லை, எனக்கு 2 சுருக்கமாக சொன்னேன். காங்கிரஸ் இவ்வளோ தூரம் தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசும்போது முதல்ல வரலாற்றில் ஒரு 2 நிகழ்வை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று வந்து திரு நாராயணசாமி அவர்கள் தேர்தல் ஆணையராக இருக்கும்போது இவர் வந்து என்னோட சக்சீடிங்காக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக குடியரசுத் தலைவருக்கு ஒரு மனு கொடுத்தார். அதை நிராகரித்து அப்பாயிண்ட் பண்ணவர் தான் அடுத்து வந்த நவீன் சாவ்லா. ஸோ காங்கிரஸ்க்கு என்ன ஒரு நிலைப்பாடு இருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு. இதே தேர்தல் ஆணையத்தில் இதே நாராயணசாமி அவர்கள் இருக்கும்போது, குரேஷி இருக்கும்போது, நவீன் சாவ்லா இருக்கும்போது சோனியா காந்தி அவர்களுக்கு வந்து பெல்ஜியன் நாட்டோட உயரிய விருது வழங்கப்பட்டது. அதை வாங்கினது தவறு, அவங்களை இம்பீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்தது. அது வந்து அவங்களை இம்பீச் பண்ணன்ற ஒரு இது வந்தப்போ எலெக்ஷன் கமிஷனில் 2:1 வருது. இன்னும் அந்த கேஸ் முடியல. அது ஸோ காங்கிரஸ்க்கு எப்பவுமே வந்து தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஒன்றுலோ அவங்களோட கைப்பாவியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு, ஏன்னா இது வந்து அவங்க இது என்ன பண்ண எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே தேர்தல் ஆணையத்தின் மீது டிமாரலைஸ் பண்றாங்க. ஏன்னா சார் சொன்ன பாயிண்ட் வேலிட் பண்ண திரும்ப ரீஹைட்ரேட் பண்ணதா சொல்றேன். நீங்க கர்நாடகாவில் கள நிலவரத்தில் போய் அங்க டேட்டா வேலிடேட் பண்ணி எடுக்கிறது கர்நாடகா கவர்மெண்ட் ஸ்டாஃப். தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம் ஒரு ஒரு அமைப்பு என்ன சொன்னாங்க, நாங்களாம் தான் கஷ்டப்பட்டு வேலை பண்ணால்தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 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 பிரிவு சொன்னதை பார்த்தோம், ஒரு அமைப்பு சொன்னதை பார்த்தோம். அப்போ அங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மிஷினரி எல்லாமே வந்து பிஜேபி ஆளுங்களா? அப்போ ஒண்ணு. ரெண்டாவது வந்து தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகங்கள் தேர்தல் ஆணையமே கிடையாது. அவங்களோட ஸ்டாஃப் ஒரு எலெக்ஷன் கமிஷனருக்கு இல்ல, நீங்க அங்க நவீன் சொல்றது ஒரு பாயிண்ட் ஃபேக்சுவலி நீங்க சார் கார்த்திகன் ஒரு நிமிஷம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் கர்நாடகா எலெக்ஷன் கமிஷனர் வந்து டைரக்டரி கண்ட்ரோல்டு பை தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அதான் சொல்லுவாங்க அந்த ஸ்டாஃப் வந்து கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அந்த எலெக்ஷன் கமிஷனர் கீழே தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் இவ்வளவு பெரிய மேசிவ் லெவல்ல நடக்கும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது எப்படி சாத்தியமா? நான் ஒரு நிமிஷம். திரு ஞானேஸ்வர் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்படுறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் கொண்ட குழு தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்களை நியமிக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. அவசரமாக சட்டம் மாற்றப்பட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த குழுவில இருந்து வெளியேற்றப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு கேபினெட் மினிஸ்டர்ங்கிறது உள்ள வரார். அப்போதே திரு ஞானேஸ்வர் நியமனம் குறித்து சந்தேகம் எழுப்புறாங்க, எதிர்க்கட்சிகள் சந்தேகம் எழுப்புறாங்க. எலக்டோரல் பாண்ட அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குது. சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் ஜெயிச்சுட்டாருன்னு சொல்றாங்க, ஆம் ஆத்மி வேட்பாளர் தோத்துட்டாங்கன்றாங்க. உச்சநீதிமன்றம் தேர்தல் அதிகாரி முறைகேட்டில் ஈடுபட்டாருன்னு சொல்லி இவங்க ஆதாரங்கள், காங்கிரஸும் ஆம் ஆத்மி கொடுத்த ஆதாரங்கள் அடிப்படையில் தேர்தல் முடிவையே மாற்றி அறிவிக்கிறாங்க. ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெறுவதாக சொல்லப்படுது. இப்ப பீகார்ல சிறப்பு திருத்த நடவடிக்கை மூலமாக 65 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளோட விமர்சனம். தேர்தல் ஆணையம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு அமைப்பாக அது இயங்குது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த குற்றச்சாட்டுகள் எதையுமே நாம வந்து ராகுல் காந்தி இதெல்லாம் நிரூபிக்கணுங்கிற இடத்துக்கு போயிடலாம். தலைமை தேர்தல் ஆணையம் நியமனம் தொடங்கி தேர்தல் ஆணையர்கள் நியமனத்துல தொடங்கி உச்சநீதிமன்றத்தோடு முரண்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எல்லா கேஸ் சண்டிகர் மேயர் தேர்தலும் உச்சநீதிமன்றம் தான் உத்தரவு பிறப்பிச்சது. சண்டிகர் எங்க இல்ல எல்லாமே தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட. சண்டிகர் மேயர் தேர்தல் வந்து டைரக்டா இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் இல்ல, அந்த அந்த மாநிலத்துடைய
ஒரு ஒரு சென்னை மாநகராட்சி யாரு ஜெயிச்சதாக தேர்தல் சென்னை மாநகராட்சியோட தேர்தல்ல அதே மாதிரி யாரு ஜெயிச்சதாக எலெக்ஷன் கமிஷன் இன்சார்ஜ் கிடையாது சார். சென்னை மாநகராட்சி தேர்தல் எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி தான் சண்டிகர் மேயர் தேர்தல். யாரு ஜெயிச்சதாக அவர் அறிவிக்கிறார், எந்த கட்சி ஜெயிச்சதாக அறிவிக்கிறார்? நான் திரும்ப சொல்றேன், அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அது. இது இந்தியன் தேர்தல் ஆணையத்தோட ஸ்டாஃப் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் தான் டிக்ளேர் பண்றாங்க. நாம இது தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்பட வேண்டியதுல எல்லாமே மாநிலத்துல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் முடிச்சிடலாமா சார்? அவங்க தான் சார் ஃபர்ஸ்ட் லெவல். இன்னொரு பாயிண்ட் முடிச்சறேன். ஒரே பாயிண்ட் இல்ல, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் அந்த புள்ளியில இருந்து இல்ல சார், அதனால சரி அவரே ஒரே பாயிண்ட் நான் முடிச்சிட்டேன். இல்ல நேரம் ரொம்ப குறைவா எல்லா வேட்பாளர்களுக்கும் இவங்க சொல்லக்கூடிய வோட்டர்ஸ் லிஸ்ட் கையில கொடுத்துறாங்க. அந்த ஓட்டர் லிஸ்ட்டை பேஸ் லைன் பண்ணிட்டு தான் நீங்க வந்து உங்களோட போலிங் ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறீங்க. பிரிசைடிங் ஆபீசர் கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. அது எப்படி இவங்க சொல்றது நீங்க ஏதாவது ஏற்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதா நீங்க பாருங்க. அது அப்போ உங்களுக்கு ஒரு மாசம் முன்னாடி ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்தப்போ உங்களுடைய எல்லா கட்சியில இருக்கக்கூடியவங்க நீங்க ரீடபிள் ஃபார்மட்டா நாட் ரீடபிள் ஃபார்மட்டா எல்லா கட்சியில இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட் போய் வேலிடேட் பண்றாங்க. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கும் தவற விட்டது காங்கிரஸ். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட ஓரிரு மாதங்கள்ல 1 கோடி வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். இன்னும் ப்ரூவ் பண்ணலன்றேன். சரி, நீங்க அரசு அதிகாரிகள் மேல நம்ம குற்றச்சாட்டை சொல்லி இதை வந்து நிறுத்த முடியும்? அவங்க தான் வேலை பண்றாங்க. இல்ல, காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த தப்பு நடந்திருக்கு. 23 to 24 அங்க சித்தராமையா கவர்மெண்ட். அப்போ இவ்வளவு மேசிவ் லெவல்ல நடக்குதுன்னா அவங்க எப்படி கண்டுக்காம விட்டாங்க? அந்த கொஸ்டின் வருது. கமிஷனை பத்தி நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். அதோட நம்பகத்தன்மை அதல பாதாளத்தில் இருக்கு என்பது உண்மை. தலைமை தேர்தல் நியமனம் தொடங்கி அது எல்லாமே உண்மை. நீங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வெளியேற்றாங்க உண்மை. ஆனா ஒரு கவர்மெண்ட் தேர்ட் டைம் எலெக்ட் ஆன கவர்மெண்டோட லெஜிட்டிமசியை கொஸ்டின் பண்றதுக்கு இன்னும் ஆதாரங்கள் தேவை. அது ஒண்ணுதான். ஐ வாண்ட் தி சிம்பிள் பாயிண்ட். ஓகே, ரமேஷ் சார், நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் முறைகேடு நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சா பாஜக இல்ல தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அமைப்பு, அதனால அவங்க தான் பதில் சொல்லணும். தேர்தல் ஆணையம் மீதான விமர்சனங்கள் அப்படின்னு வந்தா இல்ல தேர்தல் ஆணையத்திற்குன்னு தனியா அதிகாரிகள் கிடையாது, அதெல்லாம் மாநில அரசுடைய அதிகாரிகள் தான், அவங்க தான். இப்ப யாருதான் அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது? இல்ல, அதனாலதான் சொன்னேன், அக்கௌண்டபிலிட்டிங்கிறது வந்து சிஸ்டம்ல வரணும். இது வந்து தேர்தல் ஆணையம், ஆளும் கட்சி, அரசு அப்படிங்கிறதையும் தாண்டி இதுல ஒவ்வொரு கட்சியும் இருக்காங்க இல்லையா, அந்த கட்சிகளும் பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா, அது இல்ல இங்க பூத் கமிட்டி இருக்கு. ஒரு நிமிஷம், பூத் கமிட்டி இருக்கு. அந்த பூத்ல கடந்த காலங்கள்ல நான் சொல்றது பல வருடங்களுக்கு முன்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன், வீடு வீடா கதவை தட்டி ஓட்டர்ஸ் வெரிஃபிகேஷன் இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதை பண்றாங்களாங்கிறது கவுண்டிங் ஒரு மாசம் நடந்தா விடிய அங்க காவல் காக்குறாங்க கட்சியுடைய பண்ண வேண்டிய தேவையும் அவங்க அதான் சொல்றேன். அப்படி வேண்டிய நெசசிட்டி இருக்குங்கும் போது அதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷன்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல அதை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கேம்ப்ஸ் இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு புதிய வாக்காளர்கள் சேர்க்கணும் கொள்ளணும் அப்படின்னாக்க இவங்க அந்த கேம்ப்ஸ் எல்லாம் ரன் பண்ணி அதையெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பும் இருக்கு. கரெக்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். இது பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்னு, அரவிந்த் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு, எனக்கு தெரியாது போல இருக்குன்னு. ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறேன். நான் சொன்ன விஷயம் ஆதார லிங்க் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு சொன்னேன். so that it can be avoided. ஆதார் may not be the direct ID. அந்த ஐடியை காமிச்சு நீங்க ஓட்டு பண்ணணும். பங்களாதேஷ்ல இருந்தோ இல்ல வெளிநாடுகள்ல இருந்து வரவங்களுக்கு கூட நீங்க ஆதார் இஷ்யூ பண்ண முடியும். ஏன்னா இட் இஸ் நாட் a document for citizenship. அது கிடையாது. ஆதார் போதும் தான சொன்னோம். யூனிக் ஐடி கார்டு. நான் சொல்றது இதற்கு முன்பு வாக்களிப்பதற்கு ஆதார் போதும், ஒரு ஆவணம் தானே. அது ஒரு ஆவணமா சொல்லப்பட்டது. ஆனா இப்ப இல்லன்னு சொல்றாங்க. ஏன்னா உடனே என்ன சொல்றாங்க, ஆதார் ஆவணம் கோர்ட் சொல்லுது ஒரு பக்கம், நீங்க வந்து இது வந்து இட்ஸ் நாட் a proof for citizenship. ஆதார் ஆவணம்னு சொல்லப்பட்டது. citizenship வெரிஃபை பண்றது உங்க வேலை இல்லன்னு சொல்றோம். இல்ல ஆதார் ஆவணம்னு சொல்லப்பட்டது, ரேஷன் கார்டு ஆவணம்னு சொல்லப்பட்டது, ஓட்டர் ஐடி ஆவணம்னு சொல்லப்பட்டது. எதுவுமே ஓட்டர் ஐடி ஆவணம் இல்லைன்னா அப்புறம் எங்க இருந்து போய் தான் ஓட்டு போடுறது? நான் என்ன சொல்றேன், அதுதான் தேர்தல் ஆணையம் அப்படிதான் சொல்லுது. எலெக்ஷன் கமிஷன் அப்படிதானே சொல்லுது. ரேஷன் கார்டு வேண்டாம், ஓட்டர் ஐடி வேண்டாம். இல்ல ரொம்ப நேரம் இருக்கிறவங்களுக்கு சேஞ்சே கிடையாது. புதுசா இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது பார்த்துட்டே இதுல பேசுவோம். நான் அரவிந்த் ஒரு முக்கியமான கேள்வி, திரு மணி சொன்னதுனால திரு அரவிந்த், இந்தியா கூட்டணியின் குரலாக இது ஒலிக்க தொடங்கி இருக்கா? ஏன்னா ஒரு கவர்மெண்டையே சந்தேகத்திற்குள்ளாகுது, புதிய அரசாங்கத்தையே சந்தேகத்திற்குள்ளாகுதுன்னா கூட்டணி கட்சிகளுடைய வாய்ஸாகவே இது இன்னும் மாறவே இல்லையே. யாரும் ராகுல் காந்திக்கு ஆதரவான ஒரு குரலாக ஒலிச்ச மாதிரி தெரியலையே. நேற்றைய தினம் ராகுல் காந்தி இல்லத்துல வந்து அந்த இரவு விருந்து ராகுல் காந்தி கொடுத்தாங்க. அப்பதான் எல்லா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இதே பிரசன்டேஷனை ராகுல் காந்தி காமிச்சிருக்காரு.
அனைத்து தலைவர்களும் இது ஒரு பெரிய விவகாரம், இதை ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில மொழிகளில் அந்தந்த மாநில மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதா இந்தியா கூட்டணி கட்சிகளோட ஒருமித்த கருத்தா இருக்குது. ஆனா இந்த கேள்வி மனிஷா சொல்ற மாதிரி தான், இதை வந்து ஓவரால் கவர்மெண்ட் நம்ம அந்த கவர்மெண்ட் லெஜிட்டிமசியை கொஸ்டின் பண்ண முடியுமா, அதுக்கான போதிய தகவல் கிடையாது. ஏன்னா தற்போது நம்ம கையில இருக்கிறது மகதேவ்புராங்கிற ஒரே ஒரு தொகுதியோட பிரச்சனை மட்டும்தான் கையில இருக்கு. ஆனால் எந்தெந்த தொகுதியில் இந்த பிரச்சனை நடந்திருக்குங்கிறத எதிர்கட்சிகள்கிட்ட நீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் இதை போய் நீங்க பண்ணி காமிக்கல அப்படின்னு நம்ம அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் நம்ம எதிர்கட்சிகள் மேல மட்டும் போட முடியாது. தேர்தல் வாக்காளர் பட்டியல் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தோட சொத்து. இப்போ ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், வாக்காளர் பட்டியல் இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஒரு பொருள் மீது ஒரு தவறை கொள்கிறார், அந்த பொருள் இந்திய தேர்தல் ஆணையம் கையில் சரிபார்க்க ஆமா அது பொறுப்பெடுத்துக்காம நீ வந்து எதிர்கட்சிகள் மேல பொறுப்பு சுமத்தக்கூடாது, காங்கிரஸ் மேல. அதே மாதிரி இன்னொன்னு நவநீதன் சார் சொன்னது வந்து இதுக்கு முன்னாடி இந்த சோனியா காந்தி மேட்டர் வச்சு சொன்னார். அவர்கிட்ட ஒரே ஒரு பேரை மட்டும் நான் சொல்றேன், அசோக் லவாசாங்கிற ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ஏன் பதவியை பாதியில ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. அவர் வீட்டுல இன்கம் டாக்ஸ் நடந்ததுக்கு அப்புறம், அவர் குடும்பத்தில் இன்கம் டாக்ஸ் ரேட் நடந்ததுக்கு அப்புறம் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் ஏன் ராஜினாமா பண்ணிட்டு போனாருங்க போது அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சுன்னா இந்திய தேர்தலான சுதந்திரமாக செயல்படுகிறதா, அரசு ஆதிக்கம் செலுத்துகிறதா இல்லையாங்கிறதுக்கான நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான்